ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை சார்ந்த இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கே பார்க்க போகிறோன்னா தென்காசியில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? அப்போ அங்கே ஒரு தம்பி ஆலமரத்தில் தூளி அடிக்கிட்டு இருந்தான். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த பையன் சொன்னான், அக்கா என்னையும் வீடியோ எடுங்கக்கா, நானும் பார்க்குறேன் அக்கா அப்படின்னா. அப்புறம் தூளியில் ஆடிட்டு இருக்கும்போது பார்க்கவே அழகாக இருக்குது. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதுதான் அடவியனார் டேமு. அவங்க போகிற இடம் ஃபுல்லாகவே பச்சை பசேர்னு வயல்காடு தான். பார்க்கவே அவ்வளோ இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். வர்றவங்க எல்லாம் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் வருவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும், இயற்கையை ரசிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அழகான இடம் அடவியனார் டேம் வந்து. பார்த்திங்களா எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குல்ல. வேறு லெவலில் இருக்கும் அங்கே போனால். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். யாராவது தென்காசியிலேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா தென்காசியிலேருந்து பார்க்குறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்களா எல்லோரும் வீடியோ எடுக்க ஃபோட்டோ எடுக்க அதுக்கு தான் மெயினாக வருவாங்க. ஏன்னா இயற்கை காட்சி அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்கவே கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். இது தென்காசி அடவியனார் டேம் போகிற வழியில் இருக்குது. பார்த்தீங்களா பார்க்கவே அவ்வளோ அழகு, பார்த்துட்டே இருக்கலாம், அங்கேயே இருக்கலான்னு தோணுச்சு. இதுதான் அடவியனார் டேமு, மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா. பட் ஆனால் அன்றைக்கி தண்ணி வரலைங்க, டேமில் தண்ணி வரல, சும்மா தான் இருந்தது. வர்றவங்க எல்லாம் சும்மா பார்க்கில் உட்காந்து விளையாடிட்டு தான் குழந்தைங்கள்லாம் போனாங்க. மற்றபடி அடவியனார் டேமில் தண்ணி வரல. ஆனால் நேற்று வரைக்கும் வந்ததாக சொன்னாங்க அங்கே. ஆனால் பட் இப்போது வரல. பார்த்திங்கன்னா தண்ணியே சுத்தமாக இல்லை அங்கே. பார்த்திங்களா எம்டியாக தான் இருந்தது. பார்க்கில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு என் குழந்தைய விளையாட விட்டுட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். அங்கே மாங்காய், பைனாப்பிள் இதெல்லாம் இருந்துச்சு, அப்படியே சூப்பராக இருந்தது. வரும்போது பார்த்திங்கன்னா செம்ம கிளைமேட் நல்லா இருந்ததுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஓகே, இயற்கையை வர்ணிக்கணும்னா வர்ணிச்சிட்டே போகலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். வர்ணிக்கிறதே ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும். இயற்கை எவ்வளோ வர்ணித்தாலும் முடியாது, அவ்வளோ அழகு. பார்த்தீங்களா அந்த காற்று, இயற்கையான காற்று, நெல், வயல் அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ, ஐயோ சொல்ல வார்த்தையே இல்லை. அதோ அந்த தெரியுதா அடவியனார் டேமு, அதுதான். பட் தெரியலை, தண்ணியும் வரல. ஆனால் நல்லாயிருக்கும், போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு எங்கள் ஊர் கூமாப்பட்டியும் பிடிக்கும். அதை விட ரொம்ப பிடிக்கும், என்னென்னு பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா தென்காசி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இயற்கை சார்ந்த இடமா இருக்கும், சூப்பராக இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே வயலில் ஓடுற தண்ணி எடுத்து விளையாடிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா ஒவ்வொரு நெல்லை என்ன சொல்கிறது உருவாக்குறது விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா.
விவசாயம் மட்டும் இல்லைன்னா ஒன்றுத்துக்குமே இல்லை, இந்த உலகமே ஒன்றுத்துக்குமே இல்லை. அந்த மாதிரி தான் விவசாயம்தான் ஃபஸ்ட்டு, விவசாயிகள் தான் ஃபஸ்ட்டு. இயற்கையே நெல் இந்த இதெல்லாம் நம்ம வர்ணிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் அந்த நெல்லை உருவாக்குறதுக்கு ஒரு விவசாயி எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா? நம்ம சும்மா ரசிச்சுட்டு மட்டும்தான் போகிறோம். விவசாயிகள் மட்டும் இல்லைன்னா இயற்கையே இல்லை. அந்த மாதிரி தான் இயற்கை, விவசாயம், விவசாயிகள், இதுதான் மெயின் என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளோ அழகாக இருந்தது. விவசாயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? எத்தனை பேருக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும்ன்றத பார்க்கலாம். அதோ அந்த தெரியுதா பாருங்கள், திருமலை கோவில், தென்காசி திருமலை கோவில் மலையில் இருக்குது பார்த்தீங்களா? பட் நேற்று எங்களால் போக முடியலை, ரொம்ப டைம் ஆயிடுச்சதுனால போக முடியல. அப்படியே வரும்போது சூரிய பகவான் வேற காட்சி கொடுத்தாரு, பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அதையும் ஒரு கிளிப்பாக எடுத்தேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே தென்னை மரத்துக்குள்ள அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுற மாதிரி சூரிய பகவான் விளையாடிட்டு இருந்தார். அப்புறம் நான் கொஞ்சம் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இது என்ன சாங்னு பார்த்தீங்கன்னா கருத்த மச்சான் சாங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, இந்த வீடியோ நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை, தேங்க்யூ. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் ஏதும் தவறு இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஓகே, பை, தேங்க்யூ. புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.